ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்து தணிக்கை வாரிய தலைவர் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் தணிக்கை வாரியம் இழுத்தடிப்பு செய்து வந்தது. ஏனென்றால் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கின்றன என்று தணிக்கை வாரியத்திற்கு புகார் வந்ததாக சொல்லி இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக அந்த புகாரை கொடுத்ததே தணிக்கை சான்றிதழை வழங்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் என்பதும் நீதிமன்றத்தினுடைய விசாரணையின் பொழுது தெரிய வந்தது. இந்த நிலையில்தான் இப்பொழுது நீதிபதி உடனடியாக யுஏ சான்றிதழை வழங்கி படத்தை திரையிடுவதற்குரிய நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்று தணிக்கை வாரியத்திற்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு உடனடியாக யுஏ சான்றிதழ் வழங்கி படத்தை திரையிடுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் உடனடியாக தனி நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு மனு தாக்கல் செய்வதற்காக தலைமை நீதிபதியை நாடியிருக்கின்றார்கள் தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர்கள். இது எப்பொழுது விசாரணைக்கு எடுக்கப்படும் என்பதை தலைமை நீதிபதி தான் தீர்மானிப்பார். ஆனாலும் இப்பொழுது தனி நீதிபதி வழங்கி இருக்கக்கூடிய உத்தரவு நடைமுறையில் தான் இருக்கும் என்பதன் காரணமாக ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கின்றது. நாளைய தினம் ஜனநாயகன் திரைக்கு வரலாம். என்றாலும் இப்பொழுது தணிக்கை வாரியம் மீண்டும் ஒரு மேல்முறையீட்டு மனுவை செய்திருக்கின்றார்கள். வழக்கமாக தணிக்கை வாரியம் இதுபோன்று எந்த ஒரு திரைப்படத்திற்கு எதிராக இந்த அளவிற்கு மேல்முறையீடு விசாரணை என்று சென்றது கிடையாது. பல திரைப்படங்கள் இதுபோன்று சிக்கலை சந்தித்திருந்தாலும் அதையெல்லாம் தனிப்பட்ட அமைப்புகள், மத ரீதியிலான அமைப்புகள், மொழி வழிப்பட்ட அமைப்புகள் தான் திரைப்படங்களுக்கு எதிராக இதுபோன்று நீதிமன்றத்திலே வாதங்களை முன்வைப்பார்கள். திரைப்படத்தை முடக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். ஆனால் இந்த முறை அது முற்றிலும் மாறுபட்டு தணிக்கை வாரியமே நேரடியாக நீதிமன்றத்திலே விசாரணைக்கு மேல் விசாரணையாக மீண்டும் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் என்பதன் மூலமாக உண்மையிலேயே ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வந்த பிறகுதான் அப்படி என்ன வசனங்கள் மத ரீதியிலான உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வசனங்களாக இருக்கின்றது என்பது விஜயனுடைய ரசிகர்களுக்கு அந்த அளவு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிராக தொடர்ந்து தணிக்கை குழுவினுடைய வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரையுலகிலே இதற்கு முன்பாக நடிகர் கமலஹாசன் மீது வெறுப்பு அதிகமாக தான் ஆகும். இது வேண்டுமென்றே அரசியல் உள்நோக்கத்தோட அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணாங்கன்னா இது முழுக்க அரசியல் உள்நோக்கம் தான். ஏற்கனவே அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படுறாங்கன்றது மக்களுக்கு தெரியுது. இது மறுபடியும் அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னாக்கா இது வேண்டுமென்றே இழுத்தடிப்பதற்காக விஜய் அவர்களின் வளர்ச்சியை பிடிக்காத ஒருவேளை அவங்க அப்பீல் போனாங்க அப்படின்னாக்கா தமிழக ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாது தமிழக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.